அம்மாஞ்சி, அசடு, அசடு அம்மாஞ்சின்னு யாராவது கூப்பிட்டா உடனே திரும்பி பாப்பியா? அசடு அம்மாஞ்சினா அது நீதானா? ஆமா. அம்மாஞ்சி ஆமான்னு வேற சொல்றது பாரு. என்ன பிரியா, உன்னை அடிக்கடி பார்க்கவே முடியல. ஒரே கிளாஸ்ல 2 பெஞ்ச தள்ளி தள்ளி இருக்கோம், பார்க்கவே முடியலன்னு அநியாயமா போய் சொல்ற. பார்க்க முடியலனா பக்கத்துல பார்க்க முடியலையேன்னு கேட்டேன். ஏன் புட்டில பவர் குறைஞ்சிருத்தா? தூரத்துல இருந்து நான் சரியா தெரிய மாட்டேங்கிறேனா? உன்கிட்ட அசடு அம்மாஞ்சி திட்டுவாங்க வீட்டுக்கு போனா ஏதோ மிஸ் பண்ண மாதிரி இருக்கு பிரியா. அசடு அம்மாஞ்சி நான் சொல்றது உனக்கு திட்டுற மாதிரி இருக்கா? இல்லையே. திட்டுறதுனா என்ன நோக்கு காட்டவா? காட்டேன் பாப்போம். கடங்காரா பிரம்மாத்தி, நீ மட்டும் ஏண்டா இப்படி அம்மாஞ்சியா பிறந்து தொலைச்சிருக்க? அச்சோ, தேவெல்லாம் வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டேனே. எப்படி இருந்தது? பிரமாதம். பிரமாதமா? கெட்ட வார்த்தையா இருந்தா கூட உன் வாயில இருந்து வரும்போது கவிதையா கேக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? காது அடைச்சுன்னு இருக்கு, நல்ல இஎன்டி ஸ்பெஷலிஸ்டா பாக்கணும்னு அர்த்தம். வர வர அம்மாஞ்சி விவரமா தான் பேசுறது. ஆமா, என்ன சாதம் கொண்டு வந்திருக்க? தயிர் சாதமா? அது என்ன அப்படி ஒரு நக்கல்? ஐயர்னா தயிர் சாதம் தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டாளா என்ன? அப்படி இல்ல, பொதுவா அப்படி ஒரு மித்து இருக்கு. நாங்க எல்லாம் சாப்பிடுவோம். சரி, ஒத்துக்கிறேன். இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்க? அது தயிர் சாதம் தான். அசடு, டேய் சிரிக்காதடா, நான் நேத்து வேற தான் கொண்டு வந்தேன். புளியோதரை தானே? அதுக்கு முந்தின நாள் வெண்பொங்கல். கரெக்டா? எப்படி கரெக்டா சொல்ற? பார்த்தசாதி கோயில் பிரசாத ஆர்டர் இதுதான். என்ன நக்கலா? இல்ல, கொஞ்சல். டேய் இல்ல கொஞ்சமா நக்கல சேர்த்து கொஞ்சல்னு. ஹாய் அசோக். ஹாய் ரஜினி. வெட்டியா பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசி முடிச்சிருப்பீங்க. சோ நான் நேரா பாயிண்ட்க்கே வரேன். அசோக், நீ சரவணனுக்கு சப்போர்ட்டா திவ்யாக்கு சப்போர்ட்டா? அதான் அவ 2 பேரும் காதலுக்கு மரியாதை விஜயஷாலினி மாதிரி சந்தோஷமா குடும்பத்துக்கா பிரிஞ்சிட்டாளே, இப்ப எதுக்கு அத பத்தி பேசிண்டு? ஆமா ரஜினி, சரவணன் கூட இப்ப பழைய மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டானே. இப்ப இதுல பேச என்ன இருக்கு? ஒரு விஷயம் இருக்கு, நீ சொல்லு. சரவணன் பண்ண தப்பா இல்ல திவ்யா பண்ண தப்பா? இதுல என்ன டவுட்? ஏத்து விட்டு கடைசியா பெல்ட் அடிச்ச திவ்யா மேல தான் தப்பு. சரவணன் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருந்தா என்ன இருக்கும்? கரெக்ட், நானும் உன்ன மாதிரி தான். என்ன பொறுத்த வரைக்கும் கூட திவ்யா பண்ணதான் தப்பு. பிரியா, நீ சொல்லு, இதுல யார் மேல தப்புன்னு? கடங்காரி, சரவணனா திவ்யாவான் பட்டிமன்றம் நடத்தி எங்களை பிரிச்சிருவா போல இருக்கே. சீக்கிரம் சொல்லு. தப்பு பண்ணது பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது, பாத்துக்கோ. பயப்படாம சொல்லு பிரியா. மனசுல நினைக்கிறதா சொல்லணும். மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு வெளியில ஒண்ணு சொல்றவங்க டெக்னிக்கல் இங்கிலீஷ் பேப்பர்ல ஃபெயில் ஆயிடுவாங்க. இது அந்த பெருமாள் மேல ஆணை. கடங்காரி, ஆணைய நேரா பெருமாள் மேலேயே போடுறாளே. உண்மையை சொல்லு பிரியா, ஏன் யோசிக்கிற? அது சரவணன் மேலதான் தப்பு. சும்மா கண்ணெல்லாம் அடிக்கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தைரியமான பொண்ணா இருந்தா சரவணன் மேல ஏன் தப்புன்னு சொல்லு. அதெல்லாம் முடியாது. பயந்தாங்கோலி. நேக்கு என்னடி பயம்? அப்ப சொல்லு. வீட்டுல சத்தியம் வாங்கிட்டு வேணான்னு அவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் அடம் பிடிச்சா யார் தப்பு? அம்மா அப்பா முக்கியமா, காலேஜ்ல காதலிச்சவன் முக்கியமா, குடும்பம் முக்கியமா, கூட படிக்கிறவன் முக்கியமா? சூப்பர். பெத்தவாதான் முதல்ல, மத்தவாலாம் அப்புறம்தான். குடும்பத்துக்கு அப்புறம் தான் காதல் கன்றாவி எல்லாம். போதுமாடி? இந்த 2 லைனே போதும். ஆனா நீ ஏகப்பட்டதா அள்ளி விட்டுட்ட. தாராளமா போதும். அது இல்ல அசோக், அது ஒரு ஃபேமிலிக்கும் ஒரு பேருக்கும் வித்தியாசமாகும். அசோக், அது இல்லடா அசோக். வில்லி, ஏன்டி எங்க 2 பேர் நடுல இப்படி பத்த வச்ச? அநியாயமா பிரிச்சிட்டியே. நான் எங்க பிரிச்சேன்? அவ்வளவு வீக்கா ஓட்டிட்டு இருந்தது உங்க தப்பு. இப்ப நான் என்ன பண்ணட்டும் தெரியலையேப்பா. கனவு காணும் காலங்கள் கல்லூரியின்